सर्वतत्त्वं योग उच्यते। துன்பம் வருங்கால் துடியாதான், இன்பம் கண்டும் மயங்காதான், ஆசை அச்சம் சினமற்றோன் அவனே பெரிய நிறைஞானி. இதுவே கீதையின் சாராம்சம். இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இரண்டும் சமமாய் பாவித்து பாண்டவர் கதையை கேள்கிறேன். பாகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ள பரத மகாராஜாவின் சரித்திரத்தை பார்ப்போம். மோட்சம் வேண்டி ஞானியாக வாழ்ந்த அந்த அரசன் ஒரு மானின் மீது கொண்ட பற்றால் மீண்டும் பிறவி எடுக்கிறான். பிராமணன் மகனாக பிறந்து பற்றற்று வாழ்ந்ததால் ஜடபரதன் என்று அழைக்கப்பட்டான். கிராமமே பரபரப்பாய் இயங்கிக் கொண்டுள்ளது. ஆனால் அவனை பார், ஜடம் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஏய், அங்க பார், இவன் தான் சரியான ஆள். ஆமாம், நம் தலைவன் காளிக்கு பலி கொடுக்க ஏத்த ஆள்தான். ஏய், நகராதே, எங்களுடன் வந்துவிடு. நானே வருகிறேன். எதற்கு என்னை அழைக்கிறீர்கள்? உன்னை காளி தேவிக்கு பலி கொடுக்க போகிறோம். எதற்கும் பயன்படா இத்தேகம் காளிக்கு அர்ப்பணிக்க சித்தமாக உள்ளேன். உயிரை எடுப்போம் என்றாலும் அசராமல் வருகிறானே. உன்னை பலியிட உள்ளோம். உனக்கு அச்சமாக இல்லையா? அழிவற்றது இந்த ஆத்மா, எதனாலும் இதற்கு அழிவில்லை. வெட்டுங்கள் அவன் தலையை. இல்லாததற்கு இருக்கும் யாது, உள்ளதற்கென்றும் அழிவேது. இதனை உணரும் திறனை பெற்றோர் உயர்ந்த உண்மை உணர்வாரே. ஆஹா, ஓஹோ, எப்படிப்பட்ட சமநிலை எண்ணம்! பொறு பொறு, மற்றொரு சான்றும் பகர்வேன் கேளாய். முன்னொரு காலம் பஞ்ச பாண்டவரும் வனத்தில் வசித்த தருணமதில் பெரியர் வேண்டிக் கொண்டதனாலோர் மானை துரத்தி சென்றனர். Yama, yama,
நில் நில் நில், என் கேள்விகளுக்கு விடையளித்து பின் நீரினை பருகு. நக்குலா, சகாதேவா, பீமா, அர்ஜுனா, நில், என் கேள்விகளுக்கு பதிலளித்து பின்னர் நீரில் இறங்குவாய். என்னால் இயன்ற விடைகளை உரைப்பேன், கேளீர் கேள்விகளை. காற்றை விட வேகமானது எது? மனம். எளிமையானது எதுவோ? சமத்துவம் எளிமையானது. மிகவும் ஆச்சரியம் எது? தினம் தினம் பிறர் மடிவதை பார்த்த பிறகும் மனிதன் தான் நிலையானவன் என்று எண்ணுவது மிகவும் ஆச்சரியம். யமா யமா யமா. ஆஹா, பிரமாதம் பிரமாதம். உன் சகோதரரில் ஒருவரை உயிர்ப்பித்து தருவேன். குந்தியின் மகன் நான் ஒருவனுளேன். மாத்ரியின் மகன் நகுலனை உயிர்ப்பித்து தாருங்கள். உன் வரத்தை கேட்டு வியப்புற்று உள்ளம் மகிழ்ந்தேன். இதோ உன் சகோதரர்கள் அனைவரையும் உயிர்ப்பிக்கிறேன். களிப்பும் சினமும் கொதிப்பும் பயமும் நீங்க பெற்றோர் நிறை ஞானியாக வாழ்வாரே. ஆம், கண்ணன் கீதையில் கூறியதை கருத்தினில் கொண்டே வாழ்வோமே. Focused, clear, steady, discrete thinking, coupled with judicious functioning, is the foundation to insightful wisdom.